ஹலோ டியர் மக்களே! லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன்ல இருப்பீங்க. நாளைக்கு இன்டர்வியூ. ஸோ, இன்னைக்கு வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இன்டர்வியூக்கு ரெடியா இருப்பீங்க. இங்க ஒரு ஃபைனலா இதுதான் அப்படின்ற மாரி நீங்க ப்ரிப்பேர் ஆகலான்றதுக்காக ஒரு சின்ன வீடியோ போட்டிருக்கேன். இதுல வந்து நீங்க எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், எப்படி எதெல்லாம் ஜெனரலா கேட்பாங்க, அந்த மாரி இதுவரைக்கும் இருந்த எல்லா கொஸ்டின்ஸையும் சேர்த்து தான் ஒரு மார்க் இன்டர்வியூ மாதிரி. ஸோ, நீங்க இத அட்டெண்ட் பண்ணி பார்த்துட்டு, ரொம்ப தைரியமா, தெளிவா அட்டெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வேலை கிடைக்கிறதுக்கு எல்லா சான்ஸும் இருக்கு. ஸோ, ஆல் த பெஸ்ட் டு எல்லாருக்குமே. யாரெல்லாம் இந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போறீங்க, எல்லாருக்குமே எங்களோட ஆல் த பெஸ்ட். ஸோ, ஃபர்ஸ்ட் வந்து பர்சனாலிட்டி, ஆட்டிட்யூட் இதுலேருந்து என்ன மாதிரியான வேலை கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு வேலை உங்களுக்கு என்றால் உங்களுக்கு என்ன? உங்களோட பார்வையில அரசு வேலையை எப்படி பார்க்குறீங்க? மக்களுக்கு சேவை செய்யணும். அரசு வேலைனாவே மக்களுக்கு சேவை செய்றது தான். ஸோ, அத நீங்க ஆன்ஸரா சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வேலை கிடைக்காவிட்டால் என்ன செய்வீங்க? இந்த வேலை கிடைக்கலன்னா என்ன செய்வீங்க? அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ, என்னோட வேலைக்கு ஏத்த மாதிரி, திறமைக்கு ஏத்த மாதிரி நான் வேற வேலைய வந்து அட்டெண்ட் பண்ணுவேன். வேற கவர்மெண்ட் வேலைக்கு எக்ஸாம் எழுதுவேன். முயற்சி பண்ணுவேன்னு சொல்லுங்க. உங்களை ஏன் தேர்வு செய்ய வேண்டும்? உங்கள நாங்க எதுக்காக தேர்வு செய்யணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ, அதுக்கான ஒரு பதிலையும் நீங்க தெளிவா வச்சுக்கோங்க. நேர்மை, ஒழுக்கம், பொறுப்புணர்வு இதெல்லாம் எனக்கு நெறையா இருக்கு. அதனால கண்டிப்பா வேலைய கரெக்ட்டா செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ, நேர்மையா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும். பொறுப்பா என்னோட குடுத்த வேலைய முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுங்க. நீங்க அப்ளை பண்றதுக்கு வேலைக்கான உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அளவுக்கு நாங்க எதிர்பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அப்படின்ற மாரி சொன்னாங்கன்னா, கண்டிப்பா கத்துப்பேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் நல்லா வேலை செய்வேன். இனிமேலும் அத மேற்கொண்டு நல்லபடியா செய்றதுக்கு என்னெல்லாம் முயற்சி எடுக்க முடியுமோ, அதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ, இது வந்து என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ்னா, உங்களோட சிச்சுவேஷன பொறுத்து. இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் குடுத்தா நீங்க எப்படி நடந்துப்பீங்க? ஒரு வழக்கறிஞர் வந்து உங்ககிட்ட கோவமா பேசுறாரு. அப்ப என்ன செய்வீங்க? அப்படின்னா, அமைதியா இருப்பேன். என்னோட மேலதிகாரி கிட்ட தெரிவிப்பேன்னு சொல்லணும். யாராவது உங்களுக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றால், லஞ்சம் கொடுக்கணும்னு ட்ரை பண்றாங்க. அப்ப என்ன பண்ணணும்? லஞ்சம் வாங்குவேன்னு சொல்லக்கூடாது. உடனே மறுப்பேன். மேலதிகாரிக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லணும். வேலை நேரத்துல மொபைல் பயன்படுத்தலாமா? வேலை நேரத்துல மொபைல் பயன்படுத்தலாமா? பயன்படுத்தக்கூடாது. ரொம்ப அவசியம்னா, வீட்ல இருந்து ஏதாவது நெறைய கால் வந்துட்டே இருக்கு அப்படின்ற பட்சத்துல யூஸ் பண்ணுவேன். மத்தபடி YouTube அதுக்கெல்லாம் நான் அடிக்ட் கிடையாது அப்படின்ற மாரி ரீல்ஸ்லாம் அவ்வளவா பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாரி சொல்லுங்க. உங்களுக்கு உடல்நலம் சரியில்லை என்றால், உடல்நலம் சரியில்லைன்னா என்ன பண்ணணும்? எல்லாருக்குமே அது உண்டானதான். ஸோ, அட் டைம்ஸ் வந்து நமக்கும் உடம்பு சரியில்லாம போகும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கரெக்டான முறையில எது ப்ரொசீஜரோ அந்த முறையில லீவ் லெட்டர் வந்து குடுக்கணும். எப்படி லீவ் எடுக்கணுமோ அந்த முறைய வந்து நான் பின்பற்றுவேன். என்னோட மேலதிகாரிக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். இன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கேத்த மாரி கரெக்டான ப்ரொசீஜர ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுங்க. இது எல்லாமே உங்களுக்கு சிச்சுவேஷன். இந்த மாரி நடந்தா என்ன பண்ணுவீங்க? அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ, இதுக்குமே நீங்க ப்ரிப்பேர்டா இருங்க. அடுத்தது ஃபைனல் இன்டர்வியூ மந்த்ரா. இதுதான். இத நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, என்ன கேட்டா இது எல்லாத்தையும் விட இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிட்டு இருக்கிறது இதுதான். மெதுவா பேசுங்க. என்ன பேசினாலும் தைரியமா, தெளிவா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுங்க. ரொம்ப பயப்படாதீங்க. தெரியாது, இவங்க என்ன நினைப்பாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது. அவங்க கேட்குற கேள்விக்கு கரெக்டான ஆன்சர். எதுவா உங்கள பத்தி கேட்டாலுமே தெளிவா, ரொம்ப யோசிக்காம நான் இதுதான் அப்படின்றத உங்களுக்கு ஏத்த மாரி நீங்க நேத்துலாம் மார்க் இன்டர்வியூல ஃபர்ஸ்ட்ல பார்த்தோம். மார்க் டெஸ்ட் ஃபர்ஸ்ட்ல அதுக்கேத்த மாரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கண் தொடர்பு அதாவது ஐ கான்டாக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ கான்டாக்ட் இருக்கணும். அவங்க கேட்டுட்டு இருக்கப்ப நீங்க வேற எங்கேயோ பார்த்து பேசக்கூடாது. அவங்கள பார்த்து தெளிவா பேசணும். இது நார்மலா எல்லா இன்டர்வியூக்குமே சொல்றது தாங்க. எந்த கம்பெனில இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாலும், ஃபர்ஸ்ட் நீங்க மெதுவா பேசணும். முதல்ல ஐ கான்டாக்ட் வச்சுக்கணும். அப்பதான் நீங்க வந்து அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்றீங்கன்னு ஒரு அர்த்தம். அவங்க சொல்றத நீங்க கவனிக்கிறீங்கன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதனால எப்பவுமே கண்ண பார்த்து தான் பேசணும். பேசுறப்ப எஸ் சார், எஸ் மேடம் யார் உட்கார்ந்துருக்காங்க? மேடம்னா மேடம் சொல்லுங்க மேம் அப்படின்னு சொல்லி கேளுங்க. இல்ல சார்னா சொல்லுங்க சார். இந்த மாதிரி சார் எல்லாத்துலயுமே சார் போட்டு மரியாதையா பேசுங்க. ஒருவேளை உங்களுக்கு கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா, எனக்கு தெரியல. நான் தெரிஞ்சுக்க முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லுங்க. புரியலன்னா எனக்கு புரியல. திருப்பி ஒரு வாட்டி சொல்ல முடியுமா? அப்படின்னு கேளுங்க. எதுவா இருந்தாலும் தெளிவா பேசுங்க. இந்த வேலை கிடைக்கிறதுக்கு நீங்க என்ன செய்வீங்க? அப்படின்ற மாரியான கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா, அதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும்? நான் என்ன செய்யணும் சார்ன்னு கேளுங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்களோ அத செய்யுங்க. ஸோ இந்த வேலை யாருக்கெல்லாம் முக்கியமா இத வந்து நீங்க அப்ளை பண்ணிட்டு கிடைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ, அவங்க எல்லாருக்காகவும் நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கணும். அதுக்கான முயற்சி தான் நீங்க இவ்வளோ நாளா போட்டுட்டு வந்திருக்கீங்க. கண்டிப்பா இது கிடைக்கும். அதுக்காக நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணுவோம். நீங்க நல்லபடியா தைரியமா அட்டெண்ட் பண்ணுங்க. அட்டெண்ட் பண்ணிட்டு வந்து உங்களோட ஒப்பீனியன் உங்களோட அங்க நடந்த எக்ஸ்பீரியன்ஸ முடிஞ்சா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபிரெண்ட்ஸ். நல்லபடியா அட்டெண்ட் பண்ணுங்க. பாய்.